Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நன்மைகள் செய்த இறைவனுக்கே நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருவை பொது காலத்தினுடைய 18வது வாரத்திலே பயணிக்கும் இவ்வேளையில் இந்த வெள்ளிக்கிழமை நாம் புனித டோமினிக் அருட்பணியாளருடைய விழாவை கொண்டாடுகிறோம். அவர் தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு வழங்கி தன்னை கடவுளின் பார்வையில் நிறை உள்ளவராக மாற்றிக்கொண்டவர். எனவே நாமும் இந்த நாளிலே நம்மிடமுள்ள எல்லாவற்றையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருளை இப்பள்ளியிலே நாடுவோம். மேலும் அவரை போல நாமும் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து சமாதான சமுதாயம் படைக்க முயற்சி செய்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோமினிக் தம் பேறு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்தருளினார். அதனால் உமது உண்மையை நிலைநாட்டுவதில் ஆகச்சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய வழி மரபினரை தேர்ந்து கொண்டார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 32 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேற்றொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே, கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன்னே நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது மாபெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காண செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரே உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவர் கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 77. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பே. உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்தான்? அரியன செய்யும் இறைவன் நீரொருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே.
துதிக்கப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை திருவசனங்கள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்களுள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் அன்னையாம் திரு அவை புனித தோம்னிக் அருட்பணியாளருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர் 1170 ஆண்டுகளில் ஸ்பெயின் நாட்டிலுள்ள கேசில் என்னும் பகுதியில் பிறந்தவர். பெற்றோர்கள் நல்ல செல்வந்த பின்புலத்தை கொண்டவர்கள். அவருடைய குடும்பத்தில் வறுமைக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. ஆனாலும் இவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலே மிகப்பெரிய பஞ்சம் வந்து சேருகிறது. மக்கள் எல்லாரும் பசியினால் பட்டியினால் வாடுகின்ற பொழுது நமது புனித தோமினிக் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் ஏழைகளுக்காக வழங்கினார் என்று சொன்னால் அது மிகவும் பொருந்தக்கூடியதே. மேலும் அவர் படிப்பதற்காக வைத்திருந்த புத்தகங்களை கூட விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களது முகத்திலே இறைவனை கண்டவர் அருட்பணியாளரான புனித தோமினிக் அவர்கள். இவர் 1200களிலே அகுஸ்தினார் சபையிலே இணைந்து தன்னை கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த அளவிற்கு கடவுள் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார். மேலும் அகுஸ்தினார் சபையிலே சேர்ந்து குருவான இவர் கடவுளுக்கு எந்த வகையில் தன்னை முழுமையாக கையளிக்க முடியும் என்று யோசித்து பார்க்கின்றார். பின்னாளிலே குருவான் அவர் போதகர் சபை என்ற சபையை நிறுவ மிகுந்த ஆவல் கொள்ளுகிறார். அப்படி ஒரு சபையை நிறுவதற்காக அவர் 3ஆம் இன்னசென்ட் என்ற திருத்தந்தையிடம் தன்னுடைய எண்ணங்களையும் ஆவல்களையும் எதிர்பார்ப்புகளையும் விளக்குகின்றார். போதிக்க வேண்டும் என்பதற்காகவும் தப்பறை கொள்கைகளை மக்கள் மத்தியிலிருந்து நீக்க வேண்டும், அவர்கள் அறிவு தெளிவோடு கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும், தவறான எண்ணங்கள் எல்லாம் மக்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக தான் போதகர் சபை என்ற ஒரு சபையை நிறுவ இருக்கிறேன் என திருத்தந்தை அவர்களை அணுகிய பொழுது திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே நிறைய திருச்சபைகள் இருக்கின்றன, சபைகளெல்லாம் துவங்கப்பட்டு வந்துவிட்டன, போதும், நீங்கள் இருக்கின்ற அகஸ்தினார் சபையிலேயே வேலை செய்யுங்கள், உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்ற பொழுது அவர் முகவாட்டத்தோடு சென்று விடுகிறார். ஆயினும் அன்றிரவு கடவுள் திருத்தந்தை அவர்களுக்கு கனவில் தோன்றி இந்த சபையை அங்கீகரிக்க அவருக்கு அனுமதி கொடுக்கின்றார். பின்னாளில் அவர் அருட்பணியாளரான புனித தோம்னிக்கை அழைத்து உங்கள் சபையை நீங்கள் தொடங்குங்கள், உங்களான பணியை செய்யுங்கள் என 1216ஆம் ஆண்டு அதற்கு ஒப்புதல் வழங்குகிறார். மேலும் இவர் அன்னை மரியாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாலைக்கு மணிமூடியாக திகழ்ந்தது இவருடைய
அந்த ஏற்பாடுகள் தான். நாம் மங்கள வார்த்தை மன்றாட்டை ஜெபிக்கின்றோம். அதில் அன்னை மரியா மீட்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை மக்களுக்கு எடுத்து கூறியவர் அவர்தான். அந்த ஜெபமாலையின் மறைப்பொருளின் வழியாக அன்னை மரியாவை பற்றி நாம் சிந்திக்க அழைப்பு விடுத்தவர். மேலும் அதிலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தையும் இணைத்தவர் இவர்தான். அன்றிலிருந்து இது நல்லபடியாக ஜெபமாலை ஜெபிக்கும் வரை நம்முடைய பரவலாக இருந்து வருகிறது. மேலும் இவர் செய்த முத்தாய்ப்பான செயல், ஏழை எளியவரிலே கடவுளை கண்டார். இன்றைக்கு நாம் அதை செய்ய இருக்கிறோமா என யோசித்து பார்ப்போம். மேலும் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் கடவுளிடம் வேண்டுவது என்னமோ, எப்பொழுது என்னுடைய துன்பங்கள் என்னை விட்டு அகலும், எப்பொழுது நான் சந்திக்கின்ற சவால்கள் என்னை விட்டு தீரும், நான் எப்பொழுது அமைதியான வாழ்வு வாழ முடியும் என கடவுளை ஒவ்வொரு நாளும் துன்பத்திலிருந்து என்னை மீட்டு விடு என்று தான் நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் உமக்காக, உம்மீது கொண்ட நம்பிக்கையில் நான் ஆழப்படுவதற்காக எத்தனை சவால்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு தாரும் இறைவா என்று நாம் யாருமே ஜெபிப்பது கிடையாது. திருத்துதரான புனித யோவானுடைய சீடராக இருந்த போலிகார்ப் என்பவர் அவருடைய மறைவுக்கு பின்னதாக கிறிஸ்தவ மக்களிடையே நன்கு பணி செய்து வருகிறார். 86 வயதிலே அவர் ரோமை அதிகாரிகளால் மிகவும் துன்புறுத்தப்படுகிறார். காரணம், கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தனை தான். அப்போது அவர்கள் எந்த வகையான மிரட்டல்கள் கொடுத்தாலும் அவர் எதற்கும் அடிபணியவில்லை. எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுகிறார். மேலும் இவர் இவ்வாறு அடாப்பிடியாய் இருப்பதை பார்த்த அவர்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவோம் என்கிறார்கள். மேலும் அவர்கள் இணைந்து, உன்னை மரத்தில் கட்டி உயிரோடு எரித்து விடுவோம், பார்க்கிறாயா என்ற பொழுது, மடையர்களே, நீங்கள் என்னை மரத்தில் கட்டி எரிப்பதை பற்றி யோசிக்கிறீர்கள். இந்த தண்டனை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே. ஆனால் மரணத்திற்கு பின்பு ஆயுள் முழுவதும் நான் நரகிலே சாவதை விட கடவுளுக்காக என்னை உயிரோடு தியாகம் செய்கிறேன் என அந்த தண்டனையும் ஏற்க துணிந்தவர். ஆம், கடவுளை நம்பாதவர்களுக்கு இறுதி நாளிலே கிடைக்கப் போகிற அந்த தண்டனை யாருக்கு தான் தெரியும். என்றும் அழியாத நரக நெருப்பில் இறந்து ஆளாவதை விட கடவுளுக்காக உயிரை கொடுப்பதே, அவர் மீது கொண்ட நம்பிக்கையில் சிறந்து விளங்குவதே பெரிது என அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். புனித போலிகார்ப்பை போல நாமும் கடவுள் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவருக்காக நாம் எவ்வாறு எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொள்ள துணிகிறோம் என்பதை இந்த நாளிலே யோசித்து பார்ப்போம். விதையானது மண்ணில் மடிந்தால்தான் அது விருட்சமாக, மரமாக கனித்தர முடியும், பலன் தர முடியும். நான் இப்படியே இருப்பேன் என்றால் அது யாருக்கும் பயன்படாமல் தான் போகும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சவால்களும் அப்படிதான். அவை நாம் நம்மையே இழப்பதற்கு ஒரு படிநிலையாக அமைகின்றன. எனவே இது போன்ற நேரங்களிலெல்லாம் துன்பங்களையும் சவால்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஏனெனில் என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார் என ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே இந்த உலகம் வாழ்வடைவதற்காக ஆண்டவராகிய இயேசு தன்னையே வழங்கினார். நாம் ஏன் நம்மை சார்ந்தவர்களுக்காகவது அல்லது நம்முடைய குடும்பங்களுக்காகவாவது நம்முடைய ஆசைகளை இழக்கக்கூடாது என்று இந்த நாளிலே யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, பார்ப்பதற்கு எளிதாக தோன்றினாலும் இவைகளெல்லாம் மிகவும் கடினமானவைகள் தான். எனவே நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் இழக்க துணிவோம். நிச்சயமாக ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நம் அனைவருக்கும் வாழ்வு கொடுப்பார். நம் வழியாக பிறரும் மீட்படைய நம்மை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி கொள்ளுவார். ஆமேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் வேண்டல்களை புனித டோமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். அதனால் இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கையாளர்களாக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித டோமினிக்கினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இதோ இந்த நாளிலே ஊடகத்தின் வழியாக இத்திருப்பள்ளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கனிவாய் செவி சாய்த்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எல்லா துயரங்களும் கடவுளோடு நம்மை இணைக்கக்கூடியவை என எல்லாவற்றையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டொமினிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளுடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அதனால் அவரது போதனையில் திரு அவை வழமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது என்று உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.